காசி, முக்திநாத் போன்ற ஆன்மீக யாத்திரை சென்று வரும் அனுமன் உபாசகர் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சியில் இன்றைய 12 ராசிக்கான பலன்களை வழங்குவார். ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் விகுணோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். அஸ்மத் குருப்யோ நமக விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் கிரி பக்தி வழங்கும் ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். அவனருளாலே அவன் தாழ் வணங்கி இந்நாள் இணைய நாளாகட்டும். மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை 27/3/2025 திரையோதசி இரவு 9:19 வரை. அதன் பின் சதுர்தசி. சதய நட்சத்திரம் இரவு 10:59 வரை. அதன் பின் பூரட்டாதி இரவு 10:59 வரை. யோகம் சரியில்லை. அதன் பின் சித்த யோகம். ராகு காலம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. வார சூளை தெற்கு. பரிகாரம் நல்லெண்ணெய். நல்ல நேரம் என்கிற சுபஹோரை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. பகல் 1 மணி முதல் 1:30 மணி வரை. மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்று கடக ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய கிரக நிலை: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சந்திரன் புதன் சனி, மீனத்தில் சூரியன் சுக்கிரன் ராகு. அன்புள்ளம் கொண்ட மேஷராசி அன்பர்களே, உத்தியோகஸ்தர்கள் அலுவலக தொடர்பான விஷயத்தில் இன்று திருப்தியான போக்கை காண முடியும். வேலை பளு அதிகரிக்கும். அதே நேரத்தில் அதற்கு உரிய அங்கீகாரமும் கிடைக்கும். கலைத்துறையில் உள்ளவர்கள் புதிய வாய்ப்புகளை பெறுவர். இருந்தாலும் சில விஷயங்களில் விட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். தொழில் சார்ந்த விஷயத்தில் படிப்படியான வளர்ச்சி உண்டு. தொழிலாளர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் தீரக்கூடும். சில பிரச்சனைகள் தேடி வரும்பொழுது இன்று பக்குவமாக சமாளிப்பது அவசியம். வியாபாரத்தில் முன்னேற்றம் தென்படும். அரசியல்வாதிகள் செல்வாக்கு பெறுவர். குடும்பத்தில் பெண்கள் சமயோஜிதமாக நடந்து சில பிரச்சனைகளை தீர்த்து நிம்மதி பெறுவர். வேலை பளுவால் சில நெருக்கடிகள் ஏற்பட வாய்ப்புண்டு. பிறரிடம் எச்சரிக்கையாக பேசுவது நல்லது. குடும்ப பிரச்சனைகளை 3வது நபரிடம் பேசுவதோ அவர்களை தலையிட அனுமதிப்பதோ என்று சரியாக இராது. மாணவ மாணவிகளுக்கு எதிர்காலத்தில் பிரகாசமான வேலை வாய்ப்புக்கான அடித்தளமிட வாய்ப்புகள் தேடி வரக்கூடும். மின்சார உபகரணங்கள் பழுது ஏற்பட்டு அதனால் செலவு ஏற்படலாம். பொருளாதார நிலை திருப்திகரமாகவே இருந்து வரும். பணத்தை கையாள்பவர்கள் தங்கள் செயலில் கவனமாக இருப்பது அவசியம். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்வோருக்கு சுணக்கமாக இருந்த சூழ்நிலை மாறும். பங்கு சந்தை ஓரளவு லாபம் தரக்கூடும். அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, தொழில் சார்ந்த விஷயத்தில் சிறு சங்கடங்களை சந்திக்க நேரலாம். கூட்டு தொழில் செய்வோர்கள் பங்குதாரர்களிடம் பேசும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது. கணக்கு வழக்குகளை சரியாக பராமரிப்பது அவசியம். உத்தியோகஸ்தர்கள் உயர் அதிகாரிகளின் ஆதரவை பெற்றாலும் சில விஷயங்களில் முழுமையான திருப்தி ஏற்படாது. மாணவ மாணவிகள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவர். பத்திரிகை, தொலைக்காட்சி, எழுத்துத்துறையில் உள்ளவர்கள் முன்னேற்றமான போக்கை காண முடியும். வியாபாரம் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் நஷ்டம் ஏற்பட வாய்ப்பில்லை. மருத்துவத்துறையில் உள்ளவர்களுக்கு கூடுதல் கவனம் தேவைப்படலாம். குடும்ப நிலையில் பெண்களுக்கு சுமூகமான போக்கு தென்படும். ஆடை ஆபரண சேர்க்கையால் மகிழ்ச்சி உண்டாகும். தாய் வழி சொந்தங்கள் வீடு தேடி வருவர். பணத்தை கையாளும் பொறுப்பில் உள்ளவர்கள் சில விஷயங்களில் கவனத்துடன் இருப்பது அவசியம். திருமண தடை கண்டவர்கள் அது நீங்கி திருமண வாய்ப்பை பெற முடியும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். பங்கு சந்தையில் ஈடுபட்டுள்ளோருக்கு நட்டங்கள் என்று சரியாகும். அன்புள்ளம் கொண்ட மிதுனராசி அன்பர்களே, உத்தியோகஸ்தர்கள் நன்மைகளை எதிர்பார்ப்பதற்கு வாய்ப்பு குறைவு. இருந்தாலும் உயரதிகாரிகளின் ஆதரவு திருப்தி தரும். மாணவ மாணவிகளுக்கு விளையாட்டில் புகழ் கிடைக்கும். கல்வியில் தங்கள் ஆர்வத்தை முழுமையாக வெளிப்படுத்துவீர். ஆசிரியர்களால் பாராட்டப்பட வாய்ப்பு உண்டு. வியாபாரத்தில் முன்னேற்றமான
போக்கு இருக்கும். தொழில் சார்ந்த விஷயத்தில் பங்குதாரர்களின் ஒத்துழைப்பு பக்கபலமாக விளங்கும். கலை இசை துறைகளில் ஈடுபட்டுள்ளோருக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். பொருளாதார வளர்ச்சி சற்று குறைவாக இருக்கும். தம்பதிகள் இடையே சிறு குழப்ப நிலை ஏற்பட வாய்ப்புண்டு. ஒருவருக்கொருவர் பேசி பிரச்சனைகளை தீர்த்து கொள்வது இன்று நன்மை தரும். குடும்ப நிர்வாகம் சிறப்பாக நடத்தி பெண்கள் பாராட்ட பெற முடியும். பொருளாதார நிலையில் தட்டுப்பாடு விலகும். கடன் வாங்க சூழ்நிலை இருந்தாலும் அதை திறமையாக சமாளிப்பீர். குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்ற ஒருவர் வீடு தேடி வருவர். காணாமல் போன பொருள் கிடைக்க வாய்ப்புண்டு. பல்வலி காது வலி போன்ற உபாதைகள் தோன்றி மறையும். மனைவியின் உடல் நலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. பங்கு சந்தை வழக்கம் போல் இருக்கும். அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே, உத்தியோகஸ்தர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். பணியில் தீவிர அக்கறை செலுத்தினால் உயரதிகாரிகளின் நன்மதிப்பை நீங்கள் பெற முடியும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். பணியாளர்களால் பிரச்சனை ஏற்படக்கூடிய சூழ்நிலை உண்டு. இருந்தாலும் உங்கள் சொந்த முயற்சி கை கொடுக்கும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும். சிலர் வெளிநாடு சென்று கல்வி கற்க திட்டமிடுவீர். கலைத்துறையில் இருப்பவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்வதன் மூலம் புதிய வாய்ப்புகளை பெற முடியும். சக ஊழியரிடம் அனுசரணையாக நடந்து கொள்வது அவசியம். அரசியல்வாதிகள் மிகுந்த பரபரப்பும் குழப்பமும் மாறி மாறி இன்று அடைவர். குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை இருக்கும். பெண்களின் பக்குவமான நடவடிக்கையால் சிறு சிறு சச்சரவுகளும் தானே மறையும். ஆடை ஆபரண விலையுறந்த பொருட்கள் வாங்கும் யோகம் உண்டு. நீண்ட நாட்கள் சந்திக்க நினைத்த நண்பர் ஒருவரை சந்திக்கும் வாய்ப்பு உண்டு. அரசு வழியிலான விஷயங்கள் அனுகூலமாக மாறும். அந்நிய மொழி பேசுவோர் ஒருவரின் ஆதரவு கிடைக்கும். சகோதர அல்லது சகோதரி வழியில் சுப செலவுகள் உண்டு. வழக்குகள் சாதகமாக முடியும். பங்கு சந்தையில் ஈடுபட்டுள்ளோருக்கு எதிர்பாராத லாபம் கிடைக்கும். அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி அன்பர்களே, உங்கள் முயற்சியும் தைரியமும் கை கொடுக்கும். சிறு சிறு சங்கடங்கள் அவ்வப்போது நேர்ந்தாலும் பெரிய பாதிப்பு இல்லை. சில விஷயங்களில் வீண் மனக்குழப்பம் அடையாமல் இருப்பது நல்லது. உத்தியோகஸ்தர்கள் தங்கள் அன்றாட பணியில் அலட்சியம் காட்டாமல் கவனமாக இருந்து வருவதன் மூலம் உயர் அதிகாரிகளின் ஆதரவை பெற முடியும். மளிகை ஜவுளி போன்ற தொழிலில் இருப்பவர்கள் முன்னேற்றம் அடைவர். உழைப்புக்கேற்ற ஊதியம் பெற வாய்ப்புண்டு. மாணவ மாணவிகள் உற்சாகத்துடன் செயல்படுவீர். கலைத்துறையில் உள்ளவர்கள் சில விஷயங்களிலிருந்து விலகி இருந்தால் நன்மைகள் கிடைக்கும். பெண்களுக்கு உத்தியோக ரீதியான விஷயம் ஓரளவு அனுகூலமாக இருக்கும். சிலர் உத்தியோகம் மாற திட்டமிடுவர். குடும்ப அமைதிக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். குழப்பங்கள் தீரும். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேரும் யோகம் உண்டு. அரசு வழியில் நன்மைகள் கிடைக்கும். தேவையற்ற விஷயங்களை விலக்கி விடுவது இன்று அவசியம். தொலைத்தொடர்பு கடித போக்குவரத்துக்கள் நன்மை தரும். மகப்பேறு இல்லாத பெண்களுக்கு அது சம்பந்தமான நல்ல செய்தி தேடி வரும். அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, எதையும் எச்சரிக்கையாக கையாள்வதன் மூலம் சில சிக்கல்களை நீக்கி நிம்மதி பெற முடியும். உத்தியோகஸ்தர்கள் சக பணியாளர்கள் ஒத்துழைப்பை நாடுவதன் மூலம் பணிகளை குறைவின்றி செய்து உயரதிகாரிகளிடம் உங்கள் நன்மதிப்பை அதிகரிக்க முடியும். தொழில் பிரிவினருக்கு எதிர்பார்த்த ஊதியங்கள் கிடைக்கும். வியாபாரம் லாபகரமாக நடந்து வரும். சிலர் அதிக அளவு பொருட்களை இருப்பு வைக்க திட்டமிடுவர். கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் புதிய வாய்ப்புகளை பெறுவர். சில விஷயங்களில் முயற்சிகளை தொடர வேண்டியது அவசியமானதாக இருக்கும். மாணவ மாணவிகள் படிப்பில் நல்ல முறையில் கவனம் செலுத்தி பாராட்டை பெறுவர். பெண்கள் சாமர்த்தியமான நிர்வாகத்தால் குடும்பத்தில் பெருமை கொள்வர். ஆடை ஆபரண சேர்க்கை, தெய்வீக பணியில் ஈடுபாடு போன்றவை தேடி வரும். சிலர் மன அமைதியும் மகிழ்ச்சியும் பெறக்கூடும். குலதெய்வ பிரசாதம் வீடு தேடி வரும். தொலைதூர தகவலால் மகிழ்ச்சி அடைவீர். பெற்றோர்களுக்கு இருந்த மருத்துவ செலவுகள் மறையும். சிலருக்கு இடது கண்ணில் சிறு உபாதை தோன்றக்கூடும். அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்களே, உத்தியோகஸ்தர்கள் இன்று சிறு வெற்றியை அல்லது திருப்பத்தை எதிர்பார்க்கலாம். சிறு சிறு இடையூறுகள் இருந்தாலும் நல்ல பலன்களே நடைபெறும். தெய்வ பலத்தால் எதையும் வெற்றி காணும் மனநிலைக்கு வருவீர். உத்தியோகஸ்தர்கள் அலுவலக சம்பந்தமான விஷயங்களால் அனுகூலம் பெற வாய்ப்புண்டு. உயர் அதிகாரிகளின் எதிர்பார்ப்புகளை நீங்கள் திறமையாக நிறைவேற்றுவீர். உழைப்புகளை அதிகப்படுத்துவீர்.
அரசியலில் ஈடுபட்டுள்ளோருக்கு பொறுப்பான பதவிகளை பெற்று மகிழ்ச்சி அடையும் வாய்ப்புண்டு. தொழில் பிரிவினர் வளர்ச்சியை எட்ட முடியும். வியாபாரத்தில் சிறப்பான முன்னேற்றம் தென்படும். மாணவ மாணவிகள் படிப்பில் முன்னணியான நிலையை அடைய முயற்சி செய்வீர். குடும்ப நிர்வாகத்தில் பெண்களின் ஒத்துழைப்பு நல்ல முறையில் இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கையால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர் வருகை உண்டு. தொலை தூரத்திலிருந்து வரும் செய்தி பிரச்சனையை தீர்க்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் ஈடுபட்டுள்ளோர் எதிர்பார்த்த லாபத்தை அடைவர். தெய்வ சிந்தனை மேலோங்கும். அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் இதுவரை இருந்த அலுவலக பிரச்சனைகள் தீரும். திருப்தியான போக்கு காணப்படும். இடையில் சிறு சிறு பிரச்சனை குறுக்கிட்டாலும் பெரிய பாதிப்புகள் இராது. மாணவ மாணவிகள் படிப்பில் ஆர்வத்தை கொண்டு மற்றவர்களின் பாராட்டை பெறுவர். தொழில் பிரிவினர் முன்னேற்றம் அடைய முடியும். வியாபாரத்தில் வளர்ச்சி காணும். பணியாளர்களின் நடவடிக்கையை சற்று கண்காணிப்பது அவசியம். வீண் விரயங்களை தவிர்க்க முயற்சியை மேற்கொள்வீர். குடும்பத்தில் பெண்கள் தங்கள் சாமர்த்தியத்தால் அமைதியான போக்கை ஏற்படுத்துவர். நீங்கள் பொறுமையை கடைபிடிப்பதன் மூலம் சில பிரச்சனைகளை சுலபமாக தவிர்க்க முடியும். சிலருக்கு பொருளாதார ரீதியான தட்டுப்பாடு ஏற்படலாம். அதே நேரத்தில் மறைமுக சேமிப்பு கை கொடுக்கும். அன்னையின் மருத்துவ செலவுக்காக செலவு செய்ய நேரலாம். பிறமொழி பேசுவோர் அல்லது அந்நிய மதத்தை சார்ந்தவர்களிடம் வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது. வயிற்று வலி அஜீரணம் போன்றவைகள் தொல்லை தந்து நிவர்த்தியாகும். மனைவி வழி உறவுகள் எதிர்பார்த்த உதவிகரம் நீட்டுவர். கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் பெரிய நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் பொருளாதார நிலையில் இன்று பெரிய மாற்றம் ஏற்பட வாய்ப்பில்லை. புதிய முயற்சிகளில் ஈடுபடும் முன் ஒரு முறைக்கு இருமுறை யோசிப்பது நல்லது. அன்புள்ளம் கொண்ட தனுர் ராசி அன்பர்களே, இன்று எதிர்பார்த்த நல்ல பலன்களை பெற முடியும். முதலில் தடங்கள் ஏற்படுவது போல் தோன்றினாலும் இறுதி வெற்றி உங்களுக்கே. உத்தியோகஸ்தர்கள் அலுவலக விஷயத்தில் திருப்தியான போக்கை காண முடியும். உயர் அதிகாரிகளின் நன்மதிப்பை பெற சிறு சிறு சிரமங்களை சந்திப்பீர். இருந்தாலும் உங்கள் உழைப்பு உங்களை கைவிடாது. பொறுமையாக பக்குவமாக நடந்து கொள்வது அவசியம். அரசியல்வாதிகளுக்கு உயர் பதவிகள் தேடி வரும். கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் பொருளாதார நிலையில் உயர்வை எதிர்பார்க்கலாம். வியாபாரம் லாபகரமாக இருக்கும். மாணவ மாணவிகள் உற்சாகத்துடன் காணப்படுவர். சொந்த தொழிலில் முன்னேற்றம் உண்டு. குடும்பத்தில் பிரச்சனைகள் எழ வாய்ப்பில்லை. மகன் அல்லது மகள் வழியில் மகிழ்ச்சி ஏற்படும். பயணங்கள் மூலம் பலனடைய வாய்ப்புண்டு. உங்களை சுற்றியிருக்கும் போலி நண்பர்களை இனம் காண வாய்ப்புண்டு. உறவினர் இடையே ஏற்பட்ட மனக்கசப்பு விலகும். பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். சேமிப்பு பெருகும். அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் நிம்மதி பெறுவீர். திரவ பொருள் வியாபாரம் செய்வோர், குளிர்ச்சியான பொருள் வாங்கி விற்போர் லாபம் பெறுவீர். உத்தியோகஸ்தர்கள் அலுவலக விஷயத்தில் சற்று அதிருப்தியான போக்கை காண வேண்டி வரும். சக பணியாளர்கள் விலகிச் செல்வர். உங்கள் பணிகளை நீங்கள் கடும் முயற்சி செய்து முடிக்க வேண்டி வரும். மாணவ மாணவிகள் இன்று படிப்பில் கவனம் செலுத்துவது அவசியம். வாகனங்களில் வேகமாக செல்வதை தவிர்ப்பது நல்லது. அரசியல்வாதிகளின் கௌரவம் உயரும். கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நல்லது. கலை, இசை, ஓவியம், நாட்டியத்துறையில் உள்ளவர்கள் பண பரிவர்த்தனைகளை எச்சரிக்கையாக நிதானமாக செய்வது நல்லது. பேச்சில் கூடுமானவரை கடுமையை குறைத்து உழைப்பை அதிகரிப்பது பிரச்சனைகளை தீர்க்கும். உறவினர்களின் ஒத்துழைப்பை இன்று நீங்கள் எதிர்பார்க்கலாம். மணமான பெண்களுக்கு மகப்பேறு பாக்கியம் அடைய வாய்ப்புண்டு. நண்பர்களால் நன்மை ஏற்படும். சிலருக்கு வீடு, மனை, பூமி, வாகன யோகம் அமைய வாய்ப்பு ஏற்படும். அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே, சுப விரயங்கள் இன்று உண்டாகும். திட்டமிட்டு நிதானமாக செயல்படுவதன் மூலம் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்கள் மற்றவர்களது யோசனை கேட்பதை விட்டுவிட்டு உங்கள் சொந்த முயற்சியிலும் பணியிலும் கவனம் செலுத்துங்கள். உயர் அதிகாரிகளின் ஆதரவை உங்கள் பேச்சால் பெற முடியும். தொழில் வியாபாரம் லாபகரமாக நடைபெறும். கூட்டு தொழிலில் ஈடுபட்டுள்ளோர் அடுத்தவரை நம்புவதை தவிர்ப்பது இன்று நல்லது.
மாணவ மாணவிகள் சிறப்பான பாராட்டை பெறுவர். விளையாட்டில் ஆர்வம் அதிகரிக்கும். கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோருக்கு புதிய வாய்ப்புகள் மகிழ்ச்சியை தரும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமை மேலோங்கும். உடல் நலனில் அக்கறை செலுத்துவது அவசியம். அலைச்சல் மிகுதியாக இருக்கக்கூடும். சில விஷயங்களில் நிதானமாக முடிவெடுப்பதால் பிரச்சனைகளை தீர்க்க முடியும். வயதானவருக்கோ உறவினருக்கோ மருத்துவ செலவு நீங்கள் செய்ய நேரலாம். அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்களே, இன்று பரபரப்பாக காணப்பட்டாலும் பெரிய நன்மைகளை எதிர்பார்ப்பது இயலாது. நிதானமாகவும் யோசித்து முடிவெடுப்பதன் மூலம் சங்கடங்களில் இருந்து மீள முடியும். ஏற்றுமதி இறக்குமதி மற்றும் வியாபாரம் செய்வோர்கள் லாபத்தை ஏற்ற இறக்கமாகவே இன்று காண முடியும். அதிக அளவு முதலீடு செய்வதை தவிர்ப்பது நல்லது. மாணவ மாணவிகளுக்கு விளையாட்டில் ஆர்வம் அதிகரிக்கும். சிலருக்கு பரிசுகள் கிடைக்கலாம். வாகனங்களை நிதானமாக கையாள்வது அவசியம். கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் தொடர்ந்து முயன்றால் வெற்றி வாய்ப்புகளை பெற முடியும். உத்தியோகஸ்தர்கள் உயர் அதிகாரிகளின் ஆதரவை பெற உழைப்பை அதிகரிக்க வேண்டி வரும். குடும்பத்தில் சச்சரவுகள் ஏற்பட்டாலும் பொறுமையால் சில பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்க முடியும். மகன் அல்லது மகள் சம்பந்தமான மனக்கலக்கம் தோன்றி மறையும். பெற்றோர் வழியில் மருத்துவ செலவு நேரும். சிலருக்கு வயிறு சம்பந்தமான உபாதை ஏற்படக்கூடும். சுப செலவுக்காக சேமிப்பை செலவழிக்க வேண்டி வரலாம். சகோதர வழியில் ஏற்பட்ட சங்கடம் விலகக்கூடும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்வோர் ஓரளவு ஆதாயம் பெறுவர். பங்கு சந்தையில் ஈடுபட்டுள்ளோருக்கு கடன் தொல்லைகள் மறையும். ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் 12 ராசிக்கான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். மங்களானி பவந்து.